Hello everyone. OnePlus recently introduced பண்ண affordable pricing TVல ஒண்ணான OnePlus TV 43 inch இந்த வீடியோல unbox பண்ணி அதோட build quality எப்படி இருக்கு, ஆடியோ and வீடியோ குவாலிட்டியோட first impression என்ன, அதே மாதிரி இந்த டிவியை wall mount பண்றது எப்படி அப்படி எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நான் சாம், நீங்க வந்திருக்கிறது TECHiE சாம். Let's unbox OnePlus TV. OnePlus TVல Y series கீழ 32 inch and 43 inchையும் U series கீழ 50 inchையும் புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. அது பற்றின டீட்டெயில் வீடியோ கார்ட்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நாம் இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறது OnePlus 43 inch Y1. டிவி பாக்ஸ் ரொம்ப ஃபேன்சியாக கலர்ஃபுல்லாலாம் இல்லாமல் நார்மலான கார்போர்ட் பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிவி பாக்ஸோட எட்ஜஸில் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப் அண்ட் ஸ்ட்ராங்கான பேக்கிங்காக தான் இருக்குது இந்த பாக்ஸ். பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது டிவி யூனிட் இருக்குது. ஸோ அது கூட பாக்ஸில் ஓவரால் கண்டென்ட்டாக டிவி யூனிட் தவிர வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, டிவியை டேபிள் மவுண்ட் பண்ணுறதுக்கான 2 ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கால் ஆன ஸ்டாண்ட்ஸ் தான். அது கூட ப்ளூடூத் ரிமோட், அதுக்கான 2 AAA பேட்டரிஸ், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாம் இருக்குது. டிவியை வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான கிட் இந்த பாக்ஸில் கொடுக்கல. ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு வரவங்ககிட்ட இந்த வால் மவுண்ட் வாங்கினோம்னா நார்மலாக 500 700 இருக்கிற வால் மவுண்ட்டை அவங்க டபுள் த ரேட்டு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டிவியை வால் மவுண்டிங் தான் பண்ணுறீங்கிற பட்சத்தில் நீங்கள் டிவியை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போதே கூட சேர்த்து வால் மவுண்ட்டையும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நாங்கள் இந்த டிவியை வால் மவுண்டிங் பண்ணியிருக்கிறோம். அதுவும் டிவியை முன்னாடி பின்னாடி நகர்த்திக்கிறமான அட்ஜஸ்டபிளான வால் மவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா போர்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது இந்த டிவியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக. சில நல்ல குவாலிட்டியான பெஸ்ட்டான வால் மவுண்ட்ஸை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு சர்டிஃபைடு ஆண்ட்ராய்டு டிவி அப்படிங்கிறதுனால ஆன் பண்ணதும் ஆண்ட்ராய்டுக்கான இனிஷியல் செட்டப்லாம் பண்ண வேண்டியிருக்கும். சிம்பிளான ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த டிவியில் கனெக்டிவிட்டி போர்ட்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது 2 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 1 ARC காம்பேக்டபிள், 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆடியோக்கு ஆப்டிக்கல் அவுட்புட் இருக்குது, AV போர்ட், RF போர்ட், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஈத்தர்நெட் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ்ன்னு பார்க்கும்போது வைஃபை அண்ட் ப்ளூடூத் ரெண்டுமே இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த டிவி Android 9 Pieல ரன் ஆகுது. நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார் மாதிரியான ஸ்ட்ரீமிங் ஆப்ஸும், OnePlus Play, ஷேர்ட் ஆல்பம் மாதிரியான OnePlusஓட சில ஆப்ஸும் ப்ரீ இன்ஸ்டால்டாக கிடைக்குது. பட் OnePlus TV யூஎனில் இருக்கிற அளவுக்கு இந்த டிவியில் சாஃப்ட்வேர் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன்ஸ் இல்லை. இன்டர்னல் சிப் செட்னு பார்க்கும்போது இதில் 64-bit ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கூடவே 1GB RAM அண்ட் 8GB இன்டெல் மெமரி இருக்குது. இது ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே, 1920x1080 பிக்சல் ரெசல்யூஷன் இருக்குது. பிக்சர் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான காமா இன்ஜின் அப்படின்னு ஆப்டிமைசரை OnePlus யூஸ் பண்ணுறாங்க. இது கூடவே சினிமாட்டிக் எஃபெக்ட் கொடுக்குற DCI-P3ல 93% அச்சீவ் பண்ணதா OnePlus சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் பிக்சர் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆடியோன்னு பார்க்கும்போது 10 வாட்ஸ் டவுன் ஃபேசிங் ஸ்பீக்கர் 2 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 20 வாட்ஸ் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஸ்பீக்கரோட அவுட்புட் லவுடாகவே இருக்குது. இந்த டிவியை நாங்கள் இன்னும் இன்டென்சிவாக யூஸ் பண்ணிவிட்டு இதோட டிசைன், பில்ட், ஆடியோ, பிக்சர் குவாலிட்டி அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே எங்களோட ஃபுல் ரிவ்யூவில் சீக்கிரமாக சொல்கிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். இந்த டிவியை Amazon.in சேல் பண்ணுறாங்க. இதோட விலை பார்த்தோம்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ண Y series 43 inch 23,000க்கும், இன்னொரு Y series மாடலான 32 inch 13,000க்கும், அண்ட் கொஞ்சம் ப்ரீமியம் டிசைன் இருக்கிற 4K மாடலான UN 50,000க்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிவிஸை நீங்கள் பார்க்குறக்கும் வாங்குறதுக்குமான பெஸ்ட் பையிங் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த OnePlus டிவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும், இல்லை இந்த டிவி பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிவி வாங்க போகிறாங்க, இல்லை இந்த OnePlus டிவி பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாலுமே யூஸ்ஃபுல் இருந்த பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். பபாய்.